வணக்கம். அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று அவசரமாக டெல்லி சென்றார். இன்று விடியற் காலையில் சென்னை திரும்பியுள்ளார். அவரின் இந்த திடீர் டெல்லி பயணம் பல விவாதங்களை ஏற்படுத்தி உள்ளது. அதாவது நேற்று சட்டசபை முடிந்ததும் டெல்லிக்கு புறப்பட்டு சென்றார் அமைச்சர் செந்தில் பாலாஜி. டெல்லியில் நள்ளிரவு வரை ஆலோசனை நடந்துள்ளது. செந்தில் பாலாஜி தூங்கவே இல்லையாம். ஆலோசனை முடிந்த உடனே விமானத்தில் புறப்பட்டு இன்று விடியற் காலை 5:20க்கு சென்னை திரும்பினார். டாஸ்மாக் தொடர்பான அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டினை செந்தில் பாலாஜி மறுத்திருந்தாலும் அதனை திமுக அரசும் செந்தில் பாலாஜியும் அலட்சியமாக எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. அதற்கு முக்கியமான காரணம் பாஜக தலைவர் அண்ணாமலை மற்றும் அமைச்சர் எல் முருகன் ஆகியோர் இதை தீவிரமாக கையில் எடுத்துள்ளனர். அமைச்சர் எல் முருகன் இதை பற்றி வெளியிட்ட அறிக்கையில், தமிழகத்தில் திமுக ஆட்சியில் டாஸ்மாக் துறையில் நடைபெற்றுள்ள பல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. அமலாக்கத்துறையின் அறிக்கையால் ஆடி போயுள்ள திமுக அரசு இது சம்பந்தமான தகவல்கள் மக்களை சென்றடையாமல் தடுப்பதில் கண்ணும் கருத்தமாக செயல்பட்டு வருகிறது. இந்த ஊழலை தமிழக மக்களிடத்தில் எடுத்துச் சென்று உண்மையை அம்பலப்படுத்தி வருகிறது நமது தமிழக பாரதிய ஜனதா கட்சி. வரலாறு காணாத ஊழலை செய்து பணத்தை குவித்து அதன் மூலம் அரசியல் செய்யும் வித்தகர்களான திமுகவினரை ஆட்சி கட்டிலில் இருந்து மக்கள் தூக்கி எறியும் நாள் வெகு தூரத்தில் இல்லை என்று அமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் டாஸ்மாக் ஊழல் செய்யப்பட்டதாக நேற்று முதல் நாள் பாஜக போராட திட்டமிட்டிருந்தது. இதையடுத்து அண்ணாமலை உட்பட பாஜக நிர்வாகிகள் பலரும் கைது செய்யப்பட்டனர். இப்படிப்பட்ட நிலையில்தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி நேற்று அவசரமாக டெல்லி சென்றார். அவரது டெல்லி பயணத்தை மத்திய உளவுத்துறை உன்னிப்பாக கவனித்துள்ளது. டாஸ்மாகில் 1000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ள நிலையில் செந்தில் பாலாஜியின் இந்த டெல்லி சீக்ரெட் பயணம் மேல் மாவட்டங்களில் கவனம் பெற்றுள்ளது. இந்த வழக்கால் ஆத்திரமடைந்துள்ள திமுக அரசு தமிழகம் முழுவதும் பாஜகவினர் மீது வன்முறையை ஏவி வருகிறது. டாஸ்மாக் துறையில் நடைபெற்றுள்ள 1000 கோடி ரூபாய் ஊழல் தொடர்பாக டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்திட முயன்ற பாஜக தலைவர்கள் வீட்டு காவலில் வைக்கப்பட்டுள்ளனர். அதனால் அமலாக்கத்துறையின் குற்றச்சாட்டினை சட்ட ரீதியாக எதிர்கொள்வது குறித்தும் நீங்கள் அமைச்சராக நீடிக்க விரும்புகிறீர்களா அல்லது விலக நினைக்கிறீர்களா என்பதை நீங்களே முடிவு செய்து சொல்லுங்கள் என்று உச்ச நீதிமன்றம் தெரிவித்த கருத்துக்கு பதில் சொல்லாமல் காலம் தாழ்த்தி வருகிற சூழலில் விரைவில் அது தொடர்பான ஹியரிங் சுப்ரீம் கோர்ட்டில் வரவிருப்பதால் அது குறித்தும் சீனியர் வழக்கறிஞர்கள் டீமிடம் டெல்லியில் விவாதித்துள்ளாராம் செந்தில் பாலாஜி. அது மட்டுமில்லாமல் உயர்மட்ட செல்வாக்குள்ள 2 பேரை சந்தித்து செந்தில் பாலாஜி விவாதித்துள்ளார். இந்த நிலையில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இன்று காலையில் டெல்லி சென்றுள்ளார். சட்டத்துறை அமைச்சரை கிரிமினல் என்று 2 நாட்களுக்கு முன்பு அண்ணாமலை விமர்சித்திருந்த நிலையில் ரகுபதியின் இந்த டெல்லி பயணத்தை முடிச்சு போட்டு அரசியல் ரீதியாக விவாதமும் நடைபெற்று வருகிறது.